அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி வார பிள்ளைகள் ஜாயின் ஆகி கொள்ளட்டும், சரியா? ஓகே, நம்மளோட கிளாஸஸ் இன்றையிலிருந்தே ஒரு விசேட கிளாஸஸாகத்தான் அமையும். அதே நேரம் உங்களுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை நோக்கின பயணமாகத்தான் இனி நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கிளாஸில் எங்களோட ரெகுலர் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற பிள்ளைகள் அவங்களோட கிளாஸ் தான் இது. புதிதாகவுமே எங்களோட லாஸ்ட் மந்த் பேப்பர் கிளாஸில் ஜாயின் ஆக இருக்கணும் என்று இருந்த பிள்ளைகள் ஜாயின் ஆகி இருக்கீங்க. இந்த கிளாஸ் எங்களோட வளமையான கிளாஸ் 12 கிளாஸுக்கு தான் நாங்கள் மந்த்லி பேமெண்ட் எடுக்கிறோம், சரியா? அதே நேரம் இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்னா, எங்களோட வளமையான கிளாஸ் டைமை விட வளமையான கிளாஸஸ் நடக்கிற அந்த 12 கிளாஸை விடவும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 கிளாஸ் மேலதிகமாக போட போகிறோம். பேப்பர் கிளாஸ் தானே ஒன்று, அந்த 5 மணித்தியாலங்களுமே பிள்ளைகள் இந்த நம்மளோட ரெகுலர் கிளாஸஸோடு சேர்ந்து அந்த டைம் எட் பண்ணி நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 கிளாஸ் வேறையாக போடுற மாதிரி அப்படி போகும். இப்படியா அந்த டைம் அந்த 5 மணித்தியாலமுமே உங்களுக்கு மற்ற கிளாஸோட ஜாயிண்ட் ஆகி போகும். அல்லது உங்களுக்கு டோட்டலாக கிளாஸ் போகிற மாதிரியே தொடர்ச்சியாக போகும், சரியா? அதே நேரம் பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டோட்டலாக பிள்ளைகள் 17 மணித்தியாலம் 18 சொல்ல போனோம்னா 20 மணித்தியாலங்களை கொண்டதாக உங்களுக்கான மொத்த வகுப்போட டைம் இருக்கும், சரியா? இதில் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியமான பேப்பர் மெத்தட்ஸ், அதே நேரம் விடலுதிர நுட்ப முறைகள், இந்த பேப்பர் கிளாஸ் என்பது உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் பியில் இருக்கிறவங்க ஏக்கும், ஏயில் இருக்கிறவங்க A+க்கும், சியில் இருக்கிறவங்க பிக்கும் போகக்கூடிய அளவில் உங்களோட ரிசல்ட்ஸில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பாகத்தான் நம்மட இந்த லாஸ்ட் மந்த் பேப்பர் கிளாஸ் அமையும், சரியா? இந்த கிளாஸில் பிள்ளைகள் ஜாயின் ஆகாத உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கண்டா தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஏனண்டா இந்த வகுப்பு பெரியோரு பிரயோசனமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு போக போக கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி வர ஒவ்வொன்றுமே போக போக உங்களுக்கே நல்லா விளங்கும். அதே நேரம் பிள்ளைகள் முக்கியமான விஷயம் என்னண்டா, நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறீங்க அப்படியேண்டா கிளாஸ் முடியும் வரைக்கும் முழுமையாகவே நீங்கள் வகுப்பில் இருக்கணும். கிளாஸ் முடியும் வரைக்கும் முழுமையாகவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், வகுப்பில் இருக்க வேணும், சரியா? ஓகே, நாங்கள் சொல்லியிருந்தோம் 15 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லாகவே ரிவிஷன் செய்வோம் அப்படின்ட்டு. எங்களோட கிளாஸில் இண்டிவிஜுவலாக படித்தவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சிலபஸ் முடிஞ்சு, ரெகுலர் கிளாஸஸாக படித்த பிள்ளைகளுக்கு செகண்ட் இயர் சிலபஸ் 100% ஃபுல்லாகவே முடிஞ்சு, சரியா? அப்போ சிலபஸ் எல்லாமே ஃபுல்லாக முடிய நாங்கள் ஒவ்வொரு யூனிட் அந்த சிலபஸ் பார்க்கும்போதே ஒவ்வொரு யூனிட் பார்க்கும்போதே 15 வருஷம் பாஸ் பேப்பர்லையும் கேள்விகளை நாங்கள் எடுத்து செஞ்சுருக்கோம், விளங்கப்படுத்தியிருக்கோம். விடலுதிர முறைகளையுமே டீச்சர் சொல்லியிருக்கேன். மெயினாக நீங்கள் அதுகள் நல்ல அழகாகவே பழகிட்டீங்க. அந்த பார்ட் 2 கட்டமைப்பு கேள்விக்கு விடலுதுறது பார்ட் 1 தான் டீச்சர் கஷ்டமாக இருக்குது, பார்ட் 1 தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த தியரி கிளியராக இருக்கிற பிள்ளைகள் பகுதி 2 அந்த மாதிரி விடலுது 7 மணி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பகுதி 1 சும்மா அப்படி இலகுவானதாக இருக்கும். ஏனென்று இனி போக போக உங்களுக்கே விளங்கும். நான் விட சொல்லும் போதே நீங்கள் அந்த கேள்விக்கான விடையை அனுப்புவீங்க. அந்தளவு முழுமையாக தேர்ச்சி பெற்றுவீங்க பிள்ளைகள், சரியா? ஓகே, இனி நம்ம கூட பேச தேவையில்லை, நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். இது பிள்ளைகள் ஜூன் ஜூலை மந்தில் உங்களோட மினிஸ்ட்ரியால் நடக்கக்கூடிய மாகாணம், அதாவது மாகாண எக்ஸாம் பேப்பர் தான். இது கிழக்கு மாகாணத்தோட பேப்பர், சரியா? ஒரு சில ஸ்கூல்களில் இது நடந்து கொண்டிருக்கு, இப்போ ஒரு சில ஸ்கூல்களில் நடக்கலாம். இந்த மாகாண பேப்பரில் பெரும்பாலும் எதிர்பார்க்கையோட தொடர்புடைய யூனிட்டில் தான் அவங்க ஹெட்டிங் 1-2 கேள்விகளை போடுவாங்க. அதே நேரம் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும் பிள்ளைகள், என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு எதிர்பார்க்கை, அதாவது தனியாக ஒரு நாள் வெறும் ஒரே ஒரு நாள் ஒரு சில மணித்தியாலங்களை கொண்டதாக MCQ பேப்பரும் பகுதி 2 பேப்பரும் எடுத்து ஒரு கருத்தரம் கொண்டவங்களுக்கு நடக்கும். லாஸ்ட்டாக 8ஆம் மாதம் தான் அது நடக்கும்.
8ஆம் மாதம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு அந்த எதிர்பார்க்கை நடக்கும். இப்பயுமே டீச்சர் உங்களுக்கு தருவேன், எதிர்பார்க்கைண்டா என்னென்ன யூனிட்டில் வரலாம், எப்படி வரலாம் என்று ஃபுல்லாக நான் தருவேன். அதே நேரம் அந்த எதிர்பார்க்கை வேறு மாதிரி இருக்கும். சொல்லிட்டா கேள்விகள் தரக்கூடிய அளவில் அந்த எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு அமையும். சரியா? அதெல்லாம் விடுவோம், அதை பிறகு பார்ப்போம். இப்போ நீங்கள் கவனிங்க பிள்ளைகள், இருக்கிற இந்த பேப்பரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். பேப்பர் மாடல் அது இது சகல விஷயமும் உங்களுக்கு தெரியும். நம்ம டிரெக்டாக கேள்விக்குள்ளேயே போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. அரூப வெளிப்பாட்டுவாத பண்புகளுடன் கொலாஜ் முறையில் கலப்பு ஊடகங்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட வாழ்க்கையின் அரவணைப்பு என்ற ஓவியத்தை வரைந்த ஓவிய கலைஞர். இது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். இது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கும். இதில் விடைய போடுங்க பார்ப்போம். தெரிஞ்ச பிள்ளைகள் செட் பாக்ஸில் விடைய போடுங்க பார்ப்போம். வாழ்க்கையின் அரவணைப்பு என்ற மூன்றாவதா? ஓகே, எஸ்.ஏ. கருணாரத்ன. ஓகே, ஃபைனலாக தான் பிள்ளைகள் விட எச்.ஏ. கருணாரத்னவா விட. ஓகே, மாஷல்லா மாஷல்லா, எல்லாருமே அந்த மாதிரி விட போட்டிருக்கீங்க பிள்ளைகள், சந்தோஷம். விடைய மலான்னு சொல்கிறீங்க. ஓகே, குட் பிள்ளைகள். ஓகே, எச்.ஏ. கருணாரத்ன என்ற ஓவிய கலைஞரால் வரையப்பட்ட ஓவியம் தான் என்ன? வாழ்க்கையின் அரவணைப்பு. அடுத்த கேள்வியை மாற்றி வரலாம். எப்படி? இந்த வாழ்க்கையின் அரவணைப்பு என்ற ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுத்தின அந்த ஊடகம். மற்ற எல்லா ஓவிய கலைஞர்களும் பெரும்பாலும் கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையின் அரவணைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த எச்.ஏ. கருணாரத்னோட ஓவியத்தில் பிள்ளைகள் கலப்பு ஊடகங்களை பயன்படுத்தி கொலாஜ் நுட்ப முறையில் தானே என்ன செய்யப்படுது? ஓவியங்கள் வரையப்படுது. சரியா? ஓகே, இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், இது உங்களோட 2 மார்க்ஸ் கேள்விக்கும் வரலாம். கேள்வியை மாற்றி வந்தால் விடைய கொடுக்கக்கூடிய அளவுலையும் வரலாம். ஏ மார்க்கிட படைப்புகளை சொல்லுங்க பார்ப்போம். ஏ மார்க்கிற படைப்புகள் என்ன? ஏ மார்க்கிற படைப்புகள் மலமலன்னு சொல்லணும், மைக்கோன் பண்ணி. பேரிடப்படாத ஆக்கம் மனிதனும் நாயும். ஓகே, வெரி குட். பேரிடப்படாத ஆக்கம் மனிதனும் நாயும் என. ஓகே, குட். அடுத்தது ஸ்டான்லி அபேசிங்கோட ஓவியம். பிள்ளைகள், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இலங்கையின் நவீன சிற்ப ஓவிய கலைஞர்கள் இந்த வருஷம் பகுதி 2க்கு வரலாம். சரியா? கொஞ்சம் நல்லா படிங்க. இதுகள் இப்போ சொல்கிற இந்த ஓவிய கலைஞர்களோட ஓவியங்கள், ஓவிய கலைஞர்களோட பெயர்கள், இதுகள் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? இது உங்களோட பகுதி 2க்கும் வரும். 43ஆம் குழு இந்த இலங்கை நவீன ஓவிய சிற்ப கலைஞர்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்கை. சரியா? ஓகே, ஸ்டான்லி அபேசிங்கோட படைப்புகளை சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, வெரி குட். கடற்கண்ணியின் நடனம், குழந்தை பருவமும் இளமையும். ஜார்ஜ் பிராக்ர ஓவியங்களை சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜார்ஜ் பிராக் என்ன ஓவிய கலையோட தொடர்புடையவர்? யார் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பார்ப்போம். ஜார்ஜ் பிராக். வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். கனவடிவவாத ஓவிய கலைஞர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் யாரு? பப்ளோ பிகாசோ. வெரி குட். அடுத்தது ஜார்ஜ் பிராக். பப்ளோ பிகாசோட ஓவியங்கள் உங்களுக்கு தெரியுமா என்ன? அவிக்னோன் யுவதிகள், குவர்னிகா. அடுத்தது என்ன? வெரி குட், ஓலமிடும் பெண். அடுத்தது பிள்ளைகள், இந்த கனவடிவவாத ஓவிய கலைஞர்களில் அடுத்தவர் தான் யாருண்டா? ஜார்ஜ் பிராக். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பேப்பரை ஃப்ரிண்ட் எடுத்து கையில் ரெடியாக வைங்க அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரிண்ட் எடுத்த பிள்ளைக்கு என்ன பிரயோசனமாக இருக்கும்? இதில் இப்போ சொன்ன அவ்வளோ விடயங்களையும் சைட்டில் பென்சிலால் எல்லாமே எழுதி இருக்கும் அந்த பிள்ளை. ஓவியங்களோட ஊடகமாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், அந்த என்ன ஓவிய கலைஞர்கள் அவங்க எல்லாமே அந்த பிள்ளை எழுதி இருக்கும். இதுவரைக்கும் இந்த பேப்பரை ஃப்ரிண்ட் எடுக்காதவங்க தயவு செய்து நாளை காலையிலேயே ஃப்ரிண்ட் எடுத்து வைங்கோ. சரியா? ஃப்ரிண்ட் எடுத்து வைங்கோ. அடுத்தடுத்து செய்யும்போது நீங்களும் நோட் பண்ணினா ஒரு கேள்வி தான் பார்க்குறோம், பட் எத்தனை மார்க்ஸுக்குரியதை நம்ம தேடுறோம், எவ்வளோ விடயங்களை அறிஞ்சு கொள்கிறோம் இதன் மூலமாக. அப்போ இதுதான் பேப்பர் கிளாஸ் செய்கிறதுக்கான முறை, பேப்பர் கிளாஸ் செய்கிறதுட பலன். பிள்ளைகள், ஒரு கேள்வி பார்க்குறோம் அப்படின்னா டிரெக்டாக விடைய மட்டும் இழுத்துட்டு போகிறல்ல பேப்பர் கிளாஸ்,
அதில் வந்த மிச்ச 4 விடைக்கும் என்னென்ன வரும் என்னென்ன விடயம் என்று மார்க் பண்ணுறது தான் பேப்பர் கிளாஸ். என்னென்னு படிக்கிறது தான் பேப்பர் கிளாஸ். சரியா? ஓகே. ஜார்ஜ் பார்க்குற படைப்புகள் என்னம்மா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஓகே மனிதன். ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தது பிள்ளைகள் 5வது வஸ்லி கந்திஸ்கி. இந்த வஸ்லி கந்திஸ்கி யார் இவர்? அரூபவாத கலைஞர். வெரி குட், அரூபவாத ஓவிய கலைஞர். அடுத்த மாதம் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் இப்படி தான் விட சொல்லணும். மல்லாண்டு விட வரணும். என்னத்தை சொன்னாலும் உடனே விளங்கிடணும். இது யார் எவர் எங்கே என்ன எவிடமெண்டு ஃபுல் கிளியராக இருக்கணும். பேரெல்லாமே அப்படி சட்டப்படி கிளியராக இருந்தால் நீங்கள் நினச்சி கொள்றதான் பிள்ளைகள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ன்னு நீங்கள் நினச்சி கொள்ளலாம். ஏன்னா நம்ம தியரி பார்த்துட்டு போகும்போதே ஃபுல் கிளியராக தானே போனேன். ஸோ பயப்பட தேவையில்லை. வஸ்லி கந்திஸ்கிட படைப்புகளை சொல்லுங்க பாப்போம். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். இந்த அரூபவாத ஓவிய கலை தொடர்பான கேள்வி இந்த வருஷம் எதிர்பார்க்கை. ஐரோப்பா கலையில் அரூபவாதம் எதிர்பார்க்கை பிள்ளைகள். அதியதார்த்தவாதம் அல்லது மீயதார்த்தவாதமும் அரூபவாதமும் எதிர்பார்க்கை. நோட் பண்ணுங்க. பேப்பரை கையில் வச்சிருக்கிற பிள்ளை எதிர்பார்க்கை கேள்வியெல்லாம் நோட் பண்ணுங்க. அந்த யூனிட் எல்லாம் நோட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அப்போ முதலாவது கேள்வி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இந்த முதலாவது கேள்வி வெறும் எம்சிக்கு 1 மார்க்ஸுக்குரியது தான். ஆனால் நம்ம எத்தனை மார்க்ஸுக்கு படித்தோம்? 2 மார்க் கேள்விக்கு வரக்கூடியது படித்தோம். ஃபைனல் எக்ஸாம் எதிர்பார்க்கை யூனிட்டுக்குள்ளே வாரதே இதில் வந்துருந்துச்சு. இந்த எம்சிக்யூலேயே 2 எதிர்பார்க்கை கேள்வி வந்துருந்துச்சு. இலங்கை கலையில் 2, ஐரோப்பாவில் 2 என்னென்ன வரலுமெண்டு எதிர்பார்க்கையும் சொல்லியாச்சு. அப்போ பாருங்க, ஒரு கேள்வி பார்க்குறதால எவ்வளோ பிரயோசனம் அடைகிறீங்கண்டு. இதுதான் நம்மட பேப்பர் கிளாஸ். இதுதான் நம்மட பேப்பர் கிளாஸ். உங்களோட இந்த பேப்பர் கிளாஸ் ஃபுல்லாக முடிய பிள்ளைகள் இன்ஷால்லா நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு கிளியராக ஒரு மன திருப்தியாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் இன்ஷால்லா எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுவீங்க. நான் நம்புகிறேன். நீங்களும் ஃபுல்லாக தயாராகுங்க. நானும் என்னால் ஏழுமான அளவுக்கு முழுமையான சப்போர்ட் ஒன்று தரேன். பொருட்கூட்டத்துக்கு நீங்கள் 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். பாரதத்தின் மௌரிய காலத்தில் அசோக மன்னனால் அமைக்கப்பட்ட முதலாவது தூணாக கருதப்படுவது. இது நாங்கள் படிச்சிருந்தோம். சொல்லுங்க பாப்போம். கெட்டிகாரங்கள சொல்லணும். என்னம்மா? பதிராத்தூணா? பதிராத்தூண் என்ன? ஓகே. என்னம்மா? அசோகத்தூண். ஓகே. இப்போ சொல்லுங்க பாப்போம். உங்களோட விடையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இதில் எந்த விடை எத்தனாவதுண்டு ஒரு ஷுவரான விடையொண்ட போட்டு விடுங்க. என்ன கேள்வி? பாரதத்தின் மௌரிய காலத்தில் அசோக மன்னனால் அமைக்கப்பட்ட முதலாவது தூணாக கருதப்படுவது. முதலாவது தூணாக கருதப்படுவது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் அந்த இண்டிவிஜுவலாக படித்தவங்க கட்டாயம் விட சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லியிருந்தேன் இந்த முதலாவது என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கண்டு. மயூரிகா போட்டிருந்தீங்க. வெரி குட் பிள்ளைகள். இதுக்கு விட என்னண்டாமா? பதிராத்தூண். உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் கைட் எடுத்து இந்த சாஞ்சி தூபி தொடர்பான விஷயங்கள் படிச்சுட்டு இந்த தூண் வகைகளை பார்க்கும்போது பதிராத்தூண் என்று இருக்குதானே. இந்த பதிராத்தூணில் உள்ள நோட்ஸில் லாஸ்ட் கடைசாவது பாருங்க. அசோக மன்னனால் அமைக்கப்பட்ட முதலாவது தூணாக கருதப்படுகின்றது. பார்த்தீங்களா? என்னத்தை எங்கே எம்சிக்யூவில் எடுக்கிறானுங்களண்டு. உங்களோட 2 ஃபர்ஸ்ட் இயரில் தான் அதிகமான கேள்விகள் வர. ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் கைடு உங்களுக்கு முழுமையாக எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க அப்படியேண்டா நீங்கள் ஃபைனலில் பாஸ். எம்சிக்யூவில் 35க்கு மேல் எடுப்பீங்க. இதில் பிள்ளைகள் நீங்கள் ஒரு நல்ல ஆர்வமுள்ள பிள்ளைண்டா ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்கள் எம்சிக்யூ மார்க் பண்ணியிருக்கணும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் விடையை சொல்ல நீங்கள் திருத்திட்டு போகணும். ஒழுங்கான பிள்ளைண்டா நீங்கள் திருத்தணும். திருத்திட்டு லாஸ்ட்டாக ஒரு நாளைக்கு இத்தனை கேள்வி பார்க்குறோம் அப்படின்னா அத்தனை கேள்வியில் எத்தனை எனக்கு நான் செஞ்சது சரி என்று நீங்கள் உங்களை ஆய்வு செய்யணும். நான் எந்த நிலைமையில் இருக்கேன், இந்த கேள்வி ஏன் எனக்கு பிள்ளையாகினுச்சு, என்ன மிஸ்டேக் விட்டேன்,
எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள். உங்களோட கைட்டில் இருக்கு பிள்ளைகள். பொய் சொல்கிறேன்டா நீங்கள் கைட் எடுத்து பாருங்க. பதிரா தூணுக்கு கீழே ஆக கடைசாவது நோட்ஸில் இருக்குது. அசோக மன்னனால் அமைக்கப்பட்ட முதலாவது தூணாக கருதப்படுகின்றது பதிரா தூண். சரியா? அந்த தூண் வகைகளில் தான் சாரணா தூண், ராம்பூர்வா தூண், அசோகா தூண் இதுகள் எல்லாம் இருக்குது. வைசாலி தூண்களும் இருக்குது. சரியா? இதில் விசேடமாக ஒன்றுமே இல்லை. இவங்க எல்லாருமே பொதுவாக இந்தியாவோட இந்த மௌரிய காலத்துக்குரிய தூண் வகைகள் தான் இவங்களுக்குண்டு தனியாக மேலே பார்த்தோம் தானே ஓவிய கலைஞர்களுக்கு அவங்கள மாதிரி தனியாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது கவனிங்க பிள்ளைகள். உரோமானியர்களின் பலத்தை வெளிப்படுத்துவதும் சிதைவடைந்த நிலையில் காணப்படும் கொலோசிய கட்டடமானது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் என்ன, உரோமானிய கட்டடக்கலைகள், அதில் கொலோசியம் விளையாட்டரங்கு பார்த்தோம், தூண் வகைகள் பார்த்தோம், இதில் எல்லாமே பார்த்தோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க? கொலோசியம் விளையாட்டரங்கு, இந்த கொலோசிய கட்டடத்தை பற்றி கேட்டிருக்காங்க. முதலாவது விடையை பாருங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் 5 விடையை வாசுங்க. சரியா? உரோமானிய மக்களின் யுத்த வெற்றிகளை நினைவூட்டும் மிகப்பெரிய நிர்மாணிப்பாகும். 2வது, உரோமானியர்களின் அதிகார பலத்தை வெளிப்படுத்தும் அரச கட்டடமாகும். 3வது, கிரேக்க பாரம்பரிய கட்டடக்கலை செல்வாக்கை பெற்ற கட்டடமாகும். 4வது, உரோமானியர்களின் விளையாட்டு அரங்க மேடையாக நிர்மாணிக்கப்பட்டதாகும். 5வது, உரோமானிய நகரில் உள்ள நீள்வட்ட வடிவ அமைப்பை கொண்ட அரங்க மேடையாகும். சொல்லுங்க பாப்போம். இதுல சரியான விடை என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா? என்ன சரியான விடை? 5வதா? 2வதுமா சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். 5வது விடையா? உரோமானிய நகரிலுள்ள நீள்வட்ட வடிவ அமைப்பை கொண்ட அரங்க மேடையாகும். வெரி குட், வெரி குட், வெரி குட் பிள்ளைகள். இதில் இப்போ நீங்கள் சொன்ன விட எல்லாமே 1 2 3 3க்கு 3 எம்சிக்குள்ள அள்ளிட்டீங்க பிள்ளைகள். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே முதலாவது பக்கத்தில் 3க்கு 3 அள்ளிட்டீங்க. ஏன் அண்டு சொல்கிறேன் பாருங்க. ஏன் சரி ஏன் பிள்ளைண்டு டீச்சர் சொல்கிறேன் கவனிங்க. இது மிகச் சரியானது என்று ஏன் நான் சொல்றேன்டா, கேள்வியை பாருங்க, இந்த விடையை பாருங்க. உரோமானிய நகரில் உள்ள நீள்வட்ட வடிவ அமைப்பை கொண்ட அரங்க மேடையாகும். சரியா? இது மிகச் சரியான விடை. 4வது விடையை பாருங்க. உரோமானியர்களின் விளையாட்டு அரங்க மேடை. இதுவுமே சரியானது போல தான் இருக்குமே. விளையாட்டு அரங்க மேடை அப்படி என்று இதில் இருக்குது. பார்வைக்கு அவசரத்தில் பதட்டத்தில் வாசனம் உண்டு, அதுவும் சரியான விட மாதிரி தான் இருக்கு. பட் அதில் என்ன விடுபட்டிருக்கு அப்படி என்ற பிள்ளைகள்? நீள்வட்ட வடிவ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் விடுபட்டிருக்கு. என்னம்மா? என்னம்மா? விளையாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தல தானே, யுத்த காட்சி. ஓமோ, வெரி குட், வெரி குட். இப்படிதான் பிள்ளை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பிள்ளை விட்டுருக்காங்க, என்ன பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க? இந்த நீள்வட்ட வடிவன்றது 5வது விடையில இருக்கு. உங்களோட கைட்ல எப்படி தந்திருக்காங்க? நீள்வட்ட வடிவ நில அமைப்பை உடைய பாரிய அரங்க மேடையாகும். கைட்ல உள்ள அதே வசனத்தை இங்க போட்டிருக்காங்க. உரோமானிய நகரில் உள்ள நீள்வட்ட வடிவ அமைப்பை கொண்ட அரங்க மேடையாகும். பார்த்தீங்களா? உங்களோட கைட்ல உள்ள விடையை தான் அப்படியே, கைட்ல உள்ள அதே பாயிண்ட்ஸை தான் அப்படியே தூக்கி போடுவாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவு உங்களோட சிலபஸை தெளிவாக அழகாக வடிவாக ஒரு பாயிண்ட்ஸ் விடாமல் படிக்கிறீங்களோ உங்களுக்கு எம்சிக்யூவில் 40க்கு 40 வரும். அப்படி படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் 40க்கு 40 ஷுவராக எடுக்கலாம். முதலாவது பாருங்க. உரோமானிய மக்களின் யுத்த வெற்றிகளை நினைவூட்டும் மிகப்பெரிய நிர்மாணிப்பாகும். இது யுத்த வெற்றியை மட்டுமா குறிப்பிட்டு காட்டுது? இல்லையே. இது விளையாட்டுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க. யுத்த வெற்றியை குறிப்பிட்டு காட்டுறது எது? அந்த தூண் வகைகள், அந்த வில் வளைவுகள், அதை சொல்லலாம். சரியா? 2வது விடையை பாருங்க. உரோமானியர்களின் அதிகார பலத்தை வெளிப்படுத்தும் அரச கட்டடமாகும். இது அவங்களோட அதிகார பலத்தை மட்டுமா வெளிக்காட்டுது?
இல்லையே, இது ஒரு அரங்கமேடையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு விலங்குகளை போட்டிகளுக்கு அவங்க விடுறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு விடயத்தை முழுமையாக படிச்சிங்கண்டா பிள்ளைகள் நீங்கள் விடைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இதில் என்னென்ன பிழை இருக்குது, என்னென்ன சரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். பிழையானது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், இப்படி டிக் பண்ணி வரணும். லாஸ்ட்டில் 2 விட உங்களுக்கு குழப்பி கொண்டிருக்கும். இது சரியா, இது சரியா, இது சரியா, இது சரியாண்டு குழப்பிக்கொண்டே இருக்கும் உங்களோட தலையை. அப்படி குழப்பி கொண்டிருக்கிற விடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன மாதிரி கவனிக்கணுமெண்டா, அந்த 2 விடையிலையும் ஒரு விடையில் அதிகமான பாயிண்ட்ஸ்களை உள்ளடக்கி இருக்கும், அதிகமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் பாருங்க, 4வது விடையை பாருங்க, உரோமானியர்களின் விளையாட்டு அரங்கமேடையாக நிர்மாணிக்கப்பட்டதாகும். இதில் 2 விஷயம் இருக்கு, விளையாட்டும் அரங்கமேடையும். ஆனால் 5வது விடையை பாருங்க, உரோமானிய நகரில் உள்ள நீள்வட்ட வடிவ அமைப்பை கொண்ட அரங்கமேடையாகும். அப்போ இந்த நீள்வட்ட வடிவன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், உங்களோட கைடில் தந்த ஒரு சொல். அதால் நீங்கள் மிகச் சரியானதாக 5வது விடையை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு அந்த விடையில் ஏதாச்சும் ஒரு வசனம், ஒரு சொல்ல பிள்ளையா போட்டிருப்பானுகள். எல்லாம் சரியா இருக்கும், எங்கேயாவது ஒரு சொல் பிள்ளையா இருக்கும், சரியா? அல்லது பிள்ளைகள் மற்ற அந்த 2 விடையிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு விடையில் அதிகமான பாயிண்ட்ஸை கொண்டதாக இருக்கும், சரியான பாயிண்ட்ஸை கொண்டதாக இருக்கும். உங்களோட கைடோட தொடர்புடைய சரியான பாயிண்ட்ஸை கொண்டதாக இருக்கும், சரியா? அப்போ இதுதான் என்ன உங்களோட இந்த 3வது கேள்விக்குரிய விடையாக அமையும். அப்போ 1, 2, 3 கேள்வியுமே எங்களோட பிள்ளைகளுக்கு சரி, 3க்கு 3 எடுத்தாச்சு, சரியா? ஓகே, இதில் பிள்ளைகள் நீங்கள் சிலபஸ் எல்லாம் ஃபுல்லாக முடித்த பிறகு நான் ஏன் உங்களுக்கு MCQ பேப்பர் செய்வேன் அப்படின்னு சொன்னேன்டா, இப்போ உங்களுக்கு விளங்குதா எவ்வளோ லேஸாக இருக்குது இந்த MCQ? இந்த 3 கேள்வியுமே அவ்வளோ குயிக்காக விட சொல்கிறீங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்குண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமாவா இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி MCQ செய்கிறது கஷ்டமாவா இருந்துச்சு? மயூரிகா? ஓகே, இல்லை, ஏனண்டா பிள்ளைகள் உங்களுக்கு இலகுவானதான் அவங்க எடுப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 4வது கேள்வியை பாருங்க. இந்த 4வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், கண்டிக்கால மலைநாட்டு ஓவியங்களின் சிறப்பியல்பாகும். மலைநாட்டு கண்டிக்கால குகை ஓவியங்கள், இந்த இலங்கையில் உள்ள அனுராதபுர காலம், புலனர்வை காலம், கண்டி காலம் என்று 3 கால ஓவியங்கள் இருக்குது. இந்த காலங்களில் கண்டி காலத்தை எடுத்துக்கொண்டோம்டா மலைநாட்டு ஓவியம், தாழ்நாட்டு ஓவியம் என்று இருக்குது. மலைநாட்டு ஓவியங்களில் உள்ள கலை பண்புகள், அதே நேரம் அந்த ஓவியங்கள் விசேட பண்புகள் எல்லாமே வேறு. கண்டி தாழ்நாட்டு ஓவியங்களில் உள்ள கலை பண்புகள் வேறு. இது 2ம் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமானதாக வேறு பண்புகளை கொண்டதாக இருக்கும். அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க? கண்டிக்கால மலைநாட்டு ஓவியங்களின் சிறப்பியல்பானது என்ன? மலைநாட்டு சிறப்பியல்பு என்று பார்ப்போமா? 1வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், விஹாரைகளின் உட்பகுதி சுவர்களில் சித்திரங்கள் வரையப்பட்டிருப்பதை அறியக்கூடியதாகும். பொதுவாகவே விஹாரையிட உட்சுவர் பகுதியில் தானே சித்திரங்களை வரைவாங்க. இது விசேட பண்பா பொதுவான பண்பா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இது விசேட பண்பா வருமா அல்லது பொதுவான பண்பா வருமா? கண்டி மலைநாட்டு ஓவியம், கண்டி தாழ்நாட்டு ஓவியம், இது 2க்கும் விசேட பண்பா இது இருக்குமா அல்லது பொதுவான பண்பா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். பொதுவான பண்பு. அப்ப என்ன கேள்வியில கேட்குறாங்க? சிறப்பியல்பானது. அப்ப சிறப்பானது, விசேடமானது, மலைநாட்டுக்கே உரிய பண்பை தான் இதுல கேட்குறாங்க. அப்ப 1வது விட என்ன செய்வாரு? வர மாட்டாரு, டிக் பண்ணி விடுற. 1வது விட வராது. 2வது பார்ப்போம். சுண்ணாம்பு சாந்து பூசிய சுவர்களின் மீது வர்ணங்களுடன் தொரண எண்ணெயை கலந்து வரையப்பட்டதாகும். இது சரியா பிள்ளையா அல்லது சந்தேகத்துக்கிடமானதா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, எங்களோட பிள்ளைகள் யோசிக்கிறதுலே விளங்குது. இது ஒரு வேளை வரலுமா?
சந்தேகமா இருக்கு. அப்ப சந்தேகமா இருக்கிறவரை விட்டுறணும். சந்தேகமா இருக்காரா, அவரை விட்டு தள்ளுங்க, அவர் அப்படியே விடுங்க. இவரை வந்து என்ன செய்வோம், இப்படியே பெண்டிங்ல விடுவோம். சரியா, இவர் இருக்கட்டும். 3வது விடைக்கு போவோம். அங்குள்ள ஓவியங்களில் முப்பரிமாண தன்மை, ஒளிநிழல், இயற்கை பரிமாணம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவசரத்துல இப்படி வாசுபடும், கொடுக்கப்படல அப்படியண்டு. ஏன்னா அந்த பயம் இருக்கு என் மனசெல்லாம், திக்குன்னு நடுங்குற அந்த பயம். அந்த பயத்துல அந்த கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்ற இந்த வசனம் எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை டேர்ம் எக்ஸாம்ல கொடுக்கப்படல அப்படின்ட்டு வரும். சரியா, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, கொடுக்கப்படலண்டா ஓ இது மிகச்சரியான விடன்னு இழுத்துட்டு போயிடுவீங்க. பட் அப்படி இருக்கக்கூடா, நல்லா நிதானமா லாஸ்ட் சொல்ல நீங்க பார்க்கணும். கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு வந்திருக்கு. அப்ப இது சரியான விடையா பிழையான விடையா? பிழையான விட. ஏன் பிழையான விட? இந்த பண்பு எதுக்கு வரும்? இந்த பண்பு எந்த கால ஓவியம், எந்த ஓவியங்களுக்கு வரலாம்னு சொல்லுங்க பாப்போம். தாழ்நாட்டுக்கு தான் வரும். அப்படி வந்தாலும் தாழ்நாட்டுல எத்தனிக்கப்பட்டுள்ளதுன்னு வரும். ஓமோ, வெரி குட். புள்ள கைடு அந்த மாதிரி படிச்சு இருக்கு. வெரி குட். இது வேற எதுக்கெல்லாம் வரும்? இந்த பாயிண்ட்ஸ் வந்து விட பகுதி 2க்கு நம்ம எட் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள் எட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஓவியங்களுக்கு வரும், என்னென்ன கால ஓவியங்களுக்கு வரும்? ஓகே ஓம் டீச்சர் சொல்றேன் கவனிங்க. இலங்கையின் கலை சங்க ஓவியங்களுக்கு வரும் இந்த விட. இலங்கையின் சமயம் சார்ந்த ஓவிய கலைஞர்களுக்கு வரும் இந்த விட. அதே நேரம் ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால ஓவிய கலைஞர்களுக்கு வரும் இந்த விட. விளங்குதா? இங்கே எல்லாம் இந்த விட நம்ம எட் பண்ணி இருக்க மாட்டோம். இப்ப ஞாபகம் வருதா? அப்ப இவர் வந்து கண்டி மலைநாட்டு ஓவியங்களுக்கு வரமாட்டாரு. ஏன் வரமாட்டார்? கண்டி மலைநாட்டு ஓவியங்கள் 2 பரிமாண முறையில தட்டையான வர்ணங்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2D வடிவத்துல ஒரு பக்க பார்வை, ஒரு பக்கம் திரும்பி இருக்கும் விதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. அப்ப இவர் வந்து ஷுவராகவே வரமாட்டாரு. 1வதும் வராது, 3வதும் வராது. சரியா, ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்படித்தான் பிள்ளைகள் பேப்பர் செய்யணும். நீங்க இப்படி செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிழை கூட வராது உங்களோட பேப்பர்ல. சரியா, 4வது கேள்வியை பாருங்க. ஓவியங்களில் மனித உருவங்கள், புத்தர் உருவங்கள் நேராக உள்ள விதத்தில் வரையப்பட்டுள்ளது. இப்பதான் ஒரு செத்து நேரத்துக்கு முன்னாடி டீச்சர் சொல்லியிருந்தேன். இப்பதான் நீ சொல்லியிருந்தேன். இந்த விட வருமா? வராது. இந்த விட வருமா சொல்லுங்க பாப்பா. இப்பதான் டீச்சர் சொல்லியிருந்த இப்பதான் சொல்லியிருந்தேன். என்னம்மா சொல்லுங்க, விலங்கல்ல குட்டி இன்னொரு சொல்லுங்க பாப்போம். வருமா வராதா? வராது. ஓகே, அப்ப அவருமே என்ன செய்வாரு, வரமாட்டாரு. சரியா, இவருமே என்ன ஷுவரா வரமாட்டாரு. அப்ப 3 விடையை கட் பண்ணியாச்சு. அப்ப 5வது விடையை பார்ப்போமா. மோடிப்படுத்தப்பட்ட இயல்புகளில் இரேகைகளை அடிப்படையாக கொண்டு தட்டையான முறையில் வர்ணம் தீட்டப்பட்ட ஓவிய பண்பாகும். இவர் வருவாரா வரமாட்டாரா? சும்மா ஈஸியா சொல்லுவீங்க, சொல்லுங்க பாப்போம். அதையுமே இப்பதான் சொல்லியிருந்தேன் நான். வரும். வெரி குட், வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா எவ்வளோ இலகுவா இருக்குண்டு. பந்தியா பெருசா விடைய போட்டிருந்தாலும் பிள்ளைகள் நீங்கள் பார்க்கணும் என்னென்ன விடயங்கள் அதில் தந்திருக்கானுவல் அப்படின்ட்டு. அப்போ இவர் மிகச்சரியானால் மேலே 2வது சந்தேகமாக வச்சுருந்தோம் தானே, அவரை கட் பண்ணி விடுவன். சந்தேகம்ண்டா அது மனசண்டா வானாம், அது போல் விட்டுருவோம். அப்போ இவருக்கு மிகச்சரியான விட என்ன, மோடிப்படுத்தப்பட்ட இயல்புகளில் ரேகைகளை அடிப்படையாக கொண்டு தட்டையான முறையில் வர்ணம் தீட்டப்பட்ட ஓவிய பண்பாகும். நம்ம பார்த்திருந்தோம் 3வது விட பிளண்டு சொல்லிட்டு இதுக்கு இவ்வாறு விட வரலாம் என்று டீச்சர் சொல்லியிருந்தேன். அந்த வரலாம் என்று சொன்னதை வச்சே நம்ம வந்து ஒரு விடையை பிளண்டு டிக் பண்ணிட்டோம். அந்த நேராக பார்த்த உருவம் அதை பிள்ளையாக்கிட்டோம். 5வது விட இதுதான் வரும் என்று சொல்லியிருந்தது, அது அப்படியே 5வது விடையா வந்திருக்கு. அதனால 5வது விட சரி என்று நம்ம முடிவொன்று எடுத்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ இலகுவா இருக்குண்டு.
கேள்வி பெருசாக இருக்கும் ஆனால் விஷயம் சின்னதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு விளங்கி எடுத்துக்கொள்றீங்கன்றதுல தான் இருக்குது எல்லாமே. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? இப்படி பேப்பர் செஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? எனக்கு எம்சிக்யூவில் 40க்கு 40 வர்றம் டீச்சர்ன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பிள்ளைகள்? சொல்லுங்கள் பாப்போம். தயவு செய்து கிளாஸ் முடியும் வரைக்கும் எல்லாருமே கிளாஸில் இருங்க. என்ன இதுக்கு பிறகு வேறு கிளாஸ் இருந்தாலும் போக வேணாம். ஏனண்டா எவ்வளோ கிளாஸுக்கு இத்தனை வருஷம் போயிட்டீங்க, 2 வருஷமும் கிளாஸுக்கு தானே போகிறீங்க. லாஸ்ட்டாக இந்த பேப்பர் கிளாஸ் இது அவ்வளோ முக்கியம். இதை மிஸ் பண்ணினா அநியாயம் பிள்ளைகள். தயவு செய்து யாரும் யாருக்கும் ரெக்கார்டிங் அனுப்பிட வேணாம். சரியா? விளங்காதவங்க திரும்ப ரெக்கார்டிங் எடுத்து நல்லா பார்த்து பாடிங்கோளா. சரியா? இந்த பேப்பர் செஞ்சு முடிய நீங்களே சொல்லுவீங்க, டீச்சர் எனக்கு ஆட்டில் A+ ஷுவரண்டு. நானும் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே என் பிள்ளைகளோட ரிசல்ட்ஸை கேட்குறதுக்கு. சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் 4 கேள்விகள் பார்த்தோம். 4 கேள்வியுமே அவ்வளோ இலகுவானதாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்விக்கு போவோம். கேள்வி இலக்கம் 5. 5வது போவோம். பாருங்க பிள்ளைகள். பொலனறுவை கல்விகாரை புத்தர் சிலைகளானது. என்ன கேட்குறாங்க? பொலனறுவை கல்விகாரை புத்தர் சிலையா? பொலனறுவை கல்விகாரையில் 4 புத்தர் சிலை காணப்படுது. ஒன்று பொலனறுவை பாரி அமர்ந்த நிலை புத்தர் சிலை, பொலனறுவை நின்ற நிலை புத்தர் சிலை, பொலனறுவை அந்த துயிலும் நிலை புத்தர் சிலை, அடுத்தது அமர்ந்த நிலை புத்தர் சிலை. சரியா? இந்த 4 புத்தர் சிலைகள் பொலனறுவை கல்விகாரையில் காணப்படுது. இந்த பொலனறுவை கல்விகாரையில் உள்ள புத்தர் சிலைகளில் பிள்ளைகள் புத்தர் சிலைகளானது அப்படின்றதோடு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இதில் பாருங்க, முதலாவது விட என்ன போட்டிருக்காங்க? அமராவதி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே, என்ன கேட்குறாங்க? முதலாவது விடைய பாருங்க. அமராவதி பாணியில் நிர்மாணிக்கப்பட்டவையாகும். 2வது என்ன? குப்த கால செல்வாக்கில் நிர்மாணிக்கப்பட்டவையாகும். 3வது என்ன? மகாயான எண்ணக்கருக்களுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டவையாகும். 4வது கீணையான எண்ணக்கருக்களுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டதாகும். 5வது பல்லவ கலை மரபுகளுக்கு நிர்மாணிக்கப்பட்டதாகும். இதில் விடை என்னன்னு சொல்லுங்க பிள்ளைகள். 3வது டீச்சர். விடை என்னம்மா? 3வது டீச்சர். 3வது என்ன? மகாயான எண்ணக்கருக்களுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டதாகும். ஓகே, எல்லாருமே போடுங்க பாப்போம் விடைய. இதில் தான் விளங்கும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா இல்லையாண்டு. ஃபர்ஸ்ட் இயர் கிளியராக இருக்குதா இல்லையாண்டு இப்போ தான் விளங்கும். விடைய போடுங்க பாப்போம் எல்லாரும். மூன்றாவது. வெரி குட் பிள்ளைகள், வெரி குட். 3வது விட தான் வரும். பொலனறுவை கல்விகாரை புத்தர் சிலைகள் மகாயான எண்ணக்கருக்களுக்கு அமைய தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. மகாயான எண்ணக்கருக்களுக்கு அமைய தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இவர் இப்படியே இருக்கு. நம்ம கொஞ்சம் அனுராதபுர கால புத்தர் சிலைகளை சாடையாட்டி பார்த்துட்டு வருவோம். என்ன சாடையா ஒரு மீட்டர் ஒன்று போட்டு வருவோமே. எக்ஸாம் பகுதி 1க்கு வந்த மார்க்ஸ் அள்ளிறையிலுமே. சரியா? ஓகே, சாடியா என்ன செய்வோம்? அனுராதபுர கால புத்தர் சிலைகளையே பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் சுகம் விசாரிச்சுட்டு வருவோம். என்ன அனுராதபுர புத்தர் சிலைகளுக்கு. ஓகே, அனுராதபுர புத்தர் சிலைகளில் அமராவதி கலை பண்புகளை பின்பற்றி வரையப்பட்ட புத்தர் சிலைகளை சொல்லுங்க பாப்போம். பேரை சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்கார புள்ள உடனே சொல்லு. வெரி குட். அவுக்கண புத்தர் சிலை, மகா இலுப்பல்லம நின்ற நிலை புத்தர் சிலை. ஓகே, மகா இலுப்பல்லம நின்ற நிலை புத்தர் சிலை. வெரி குட்மா, வெரி குட். நீங்கள் விட எழுதும் போது பிள்ளைகள் மகா இலுப்பல்லம புத்தர் சிலைன்னு மட்டும் போற்றக்கூடா. மகா இலுப்பல்லம நின்ற நிலை புத்தர் சிலை, அடுத்தது அவுக்கண நின்ற நிலை புத்தர் சிலை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த வருஷம் இலங்கை கலையில் இந்த புத்தர் சிலைகள் ஒரு எதிர்பார்க்கை வினா. சரியா? அதால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேள்விக்கு வரலாம்.
அதாவது அமராவதி கலை பண்புகளை பின்பற்றி நிர்மாணிக்கப்பட்ட புத்தர் சிலைகள் இரண்டை குறிப்பிடுக அப்படியண்டா. மகா இலுப்பள்ளம நின்ற நிலை புத்தர் சிலை, அவுக்கண நின்ற நிலை புத்தர் சிலை என்று கொடுங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள். அனுராதபுர கால புத்தர் சிலைகளில் குப்த கலை மரபை பின்பற்றி நிர்மாணிக்கப்பட்ட புத்தர் சிலை என்ன? சொல்லுங்க பாப்போம். உடனே வரணும், விட மல்லாண்டு வரணும். நாளைக்கு ரெண்டு எக்ஸாமே, கண்ணை மூடி திறந்தா எக்ஸாம் எழுதணும். வெரி குட். சமாதி புத்தர் சிலை உண்டு. இன்னொன்று என்ன மகள்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். தொழுவில புத்தர் சிலை. தொழுவில புத்தர் சிலை. வெரி குட். அனுராதபுர கால புத்தர் சிலைகளில் குப்த கால கலை மரபை பின்பற்றி வரையப்பட்ட புத்தர் சிலை என்னென்ன? சமாதி புத்தர் சிலை, தொழுவில புத்தர் சிலை. சமாதி புத்தர் சிலை, தொழுவில புத்தர் சிலை. அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது பாருங்க என்னண்டா, இந்த பல்லவ கலை மரபை பின்பற்றி நிர்மாணிக்கப்பட்ட புத்தர் சிலை என்ன? பங்குலிய புத்தர் சிலை. சரியா? பல்லவ கலை மரபை பின்பற்றி வரையப்பட்ட புத்தர் சிலை பங்குலிய புத்தர் சிலை. எல்லாருக்குமே இந்த புத்தர் சிலை நல்லா குழப்பமா இருந்துச்சு. குழப்பம், பேர் வராது, இந்த கலை மரபுகளுடனே வராது, மாறி மாறி அப்படி ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. இப்போ நான் சொல்லித்தர விஷயத்த எங்களோட பிள்ளைகள் அழகான முறையில் உங்களோட கொப்பி எடுங்க, ரெட் கலர் பென் எடுங்க, இதுகளை எழுதுங்க. சரியா? ஓகே. அனுராதபுர கால புத்தர் சிலைகள். சரி, அப்படி எழுதுங்க. அனுராதபுர கால புத்தர் சிலைகளில் அனுராதபுர கால புத்தர் சிலையில் 2 தான் நின்ற நிலை புத்தர் சிலை. அனுராதபுர கால புத்தர் சிலையில் 2 நின்ற நிலை புத்தர் சிலை கிடக்காங்க. இவங்க 2 பேருமே பிள்ளைகள் என்ன? அமராவதி கலை மரபை பின்பற்றி இருக்காங்க. அமராவதி கலை மரபை பின்பற்றி இருக்காங்க. 2 நின்ற நிலை புத்தர் சிலை தான். இந்த 2 நின்ற நிலை புத்தர் சிலையும் அமராவதி கலை மரபை பின்பற்றாங்க. பேர் என்ன? நின்ற நிலை புத்தர் சிலையிட ஒன்று மகாயிலு பள்ளம, இன்னொன்று அவுக்கண. இது 2ஐயும் எழுதுங்க. மகாயிலு பள்ளம, அடுத்தது அவுக்கண. விஷயம் முடிஞ்சு. அனுராதபுர புத்தர் சிலையில் 2 நின்ற நிலை புத்தர் சிலை. அவங்க 2 பேருமே அமராவதி கலை மரபை பின்பற்றுறாங்க. அதில் பேர் என்ன? அந்த புத்தர் சிலையிட மகாயிலு பள்ளம நின்ற நிலை புத்தர் சிலை, அவுக்கண நின்ற நிலை புத்தர் சிலை. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன? அமர்ந்த நிலை புத்தர் சிலை பிள்ளைகள் 3 இருக்காங்க. என்ன? அமர்ந்த நிலை புத்தர் சிலை 3 இருக்காங்க. இதில் பிள்ளைகள் என்னண்டா, பங்குலிய புத்தர் சிலை இருக்காரு தானே. இந்த பங்குலிய புத்தர் சிலை பல்லவ காலம். பங்குலிய புத்தர் சிலை பல்லவ காலம். இந்த பானாவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பானாக்கும் ஒரு செட் பண்ணி விடுங்க பிள்ளைகள். பானாவையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பங்குலிய பல்லவ இப்படி தான் பாடமாக்கணும். அதாவது ஒரு கீவேர்ட் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் உங்களுக்கு எல்லா புத்தர் சிலையும் பாடமாக்கி கலை மரபையும் பாடமாக்குறண்டா அது சாத்தியமில்லாதது இருக்கிற கொஞ்ச காலத்துக்குள்ளேயும். அப்போ இப்படியான ஷார்ட்கட்டையும் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. பங்குலிய பல்லவ 3 அமர்ந்த நிலை புத்தர் சிலை தான் இருக்காரு. அவரில் ஒரு ஆளை கழிச்சு விடுவோம். என்ன? ஒன்று பங்குலிய புத்தர் சிலை, அடுத்தது இந்த பங்குலிய புத்தர் சிலை பல்லவ கலை மரபை பின்பற்றுறது. மிச்சம் இருக்கிற 2 பேரும் யாரு? மிச்சம் இருக்காங்க அமர்ந்த நிலையில். யார் அவங்க? ஒரு ஆள் சமாதி புத்தர் சிலை, அடுத்தது தொழுவில புத்தர் சிலை. இவங்க 2 பேரும் குப்த கலை மரபு. விஷயம் முடியுது. குப்த கலை மரபு. யார் அந்த 2 பேரும்? ஒன்று சமாதி, அடுத்தது பிள்ளைகள் தொழுவில. ஒன்று சமாதி, தொழுவில. இப்படி பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எழுதுங்க. எழுதி வச்சு ஒரு 2-3 தரம் பார்த்தீங்கன்னா அது நாக்குக்கு பாடம் வந்துடும் பிள்ளைகள். எதுவுமே கஷ்டம் இல்லே. என்ன உண்டு? பங்குலி பல்லவ நின்ற நிலை புத்தர் சிலை 2 பேரும் அமராவதி. மிச்சம் இருக்கிற அமர்ந்த நிலை புத்தர் சிலை யாரு? இந்த பானாவை கழிச்சு விட்டாலே மிச்சம் இருக்கிற 2 பேர பேரும் ஞாபகம் வந்துடும். ஒன்று சமாதி, இன்னொன்று தொழுவில. இவங்க 2 பேரும் குப்த கலை மரபு. சரியா? புத்தர் சிலையோட சீன் முடிஞ்சு. அனுராதபுர புத்தர் சிலையை
சுகம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. சரியா? அப்போ முதலாவது வார அந்த 5 மாடல் கேள்வியும் இதை மாதிரி தான் இருக்கும். 5 விஷயங்களை கேட்பாங்க, அல்லது 5 படங்களை முன்னுக்கே போட்டு கேள்வியாக கேட்பாங்க. அப்போ முதலாவது 5 கேள்வி வந்து முடிஞ்சாச்சு. இப்போ இதில் பேப்பரை பிரிண்ட் எடுத்து டீச்சர் நான் இது விட செல்ஃபாக செஞ்சேன், எனக்கு 5க்கு இத்தனை சரி வந்திருக்கு டீச்சர் அப்படி என்று இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்த அழகா தைரியமாக மைக் ஆன் பண்ணி பேசுங்க பாப்போம். யாராவது இருக்கீங்களா? வா, வெரி குட். ரமீஷாவுக்கு 4 வந்திருக்கா. ஓகே, வெரி குட்மா. அடுத்தது மத்தாள் யாரு? எத்தனைமா வந்திருக்கு? 5க்கு 4. வெரி குட். மகளுக்கு எது பிள்ளை வந்த? 2ஆவதா? அந்த பதிரா துணை அசோகமனால அதுக்கு நான் அசோகத்துன் போட்டேன். ஓகே, பிள்ளையே திருத்தி கொள்ளணும். சரியா? பிள்ளையே திருத்தி கொள்ளுங்க. ரமீஷாக்கு என்ன போல வந்த? எத்தனாவது கேள்வி போல வந்த? என்னம்மா? 3வது கேள்வி என்ன? இப்ப கிளியர் ஆகிட்டா 3வது கேள்வி? ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு ஆள் யாரோ போட்ட 4 வந்தண்டு. நுஹாவா? யார் மகள் நீங்க? அந்த பேர் பார்க்கல நான் ஒழுங்கா. நதா. என்ன நதாக்கு என்ன பிள்ளையாகின? அபிக்கு என்ன பிள்ளையாகின? நதா அபி என்னம்மா பிள்ளையாகின உங்களுக்கு? ஓகே, நதாக்கு என்ன பிள்ளையாகின, அபிக்கு என்ன பிள்ளையாகின? ஓகே, பிள்ளைகள் எல்லாமே திருத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? பிள்ளைகள் எல்லாமே இப்போ கிளியர் ஆகிட்டு தானே? என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்ட்டு எல்லாமே ஃபுல்லாக கிளியராக இருக்கும். சரியா? மயூரிகாவுக்கு 2 பிள்ளையாகிட்டா. என்னம்மா பிள்ளையாகின மயூரிகா? ஓகே, அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகள். இந்த இருக்கிறத பாருங்க. அதாவது அடுத்த 5 கேள்வி என்ன மாதிரி கேட்பாங்கண்டா, உங்களுக்கு கட்டடங்களாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், அடுத்தது வந்து என்ன சிலை சிற்பங்களாக இருக்கட்டும், செதுக்கல்களாக இருக்கட்டும், இவ்வாறு இந்த தொகுதிக்குள்ள ஒரு சில படங்களை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் கலந்த மாதிரி இப்படி ஒரு படத்தொகுதிகளை போடுவாங்க. சரியா? இந்த படத்தொகுதிகள்ல இருந்து கீழே அவங்க வந்து 5 கேள்வி கேட்பாங்க. சரியா? 5 கேள்வி கேட்பாங்க. முதலாவது நீங்க விளங்கி எடுக்கணும் பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு படத்துல பேர் என்ன, இது என்ன காலம், இதுல என்ன ஓவியரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் போடுற. சரியா? ஓகே, முதலாவது பாப்பம் பிள்ளைகள். இந்த 1 இலக்கத்தால காட்டப்பட்டிருக்கிற இந்த படத்துல பேர் என்ன, இந்த கட்டடத்துல பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? வடிவவரால் சொல்லுங்க பாப்போம். என்ன? தம்புள்ள குஹ விஹாரையா? இப்போ 3-4 வீடு அடிபாடு தானே இதில். ஓகே, இப்போ ஷுவரான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாருமே நீங்கள் சொன்ன விட சரியா அப்படி என்று ஒரு சொல்கிறோம் பாருங்க பாப்போம். நீங்கள் சொன்ன விட சரியா அப்படி என்று பாருங்க. டீச்சர் ஜூம் பண்ணுறேன், நல்லா கிட்ட ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இந்த இருக்கிற படத்தை பாருங்க. இது வந்து என்ன விஹாரை அப்படி என்று பாருங்க. லங்கா திலக விஹாரை என்ன மாதிரி இருக்கும்? அது வந்து 4 மாடிகள் 3 மாடிகளை கொண்டதாக இருக்குமென்று பாயிண்ட்ஸில் இருக்கு. மேலே அடுக்கடுக்கா கூரைகளை கொண்டதாக இருக்கு. ஆனால் இந்த விஹாரையை பாருங்கோ, இந்த விஹாரைக்கு மேலே கட்பாறை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது கண்ணுக்கு விளங்குதா எல்லாட்டையும்? கட்பாறை ஒன்று இருக்கா இல்லையா? நல்லா பாருங்கோ. தம்புள்ள ரஜமஹா விஹாரையா? ஓகே, அப்படியே வைங்கோலா.
இசுருமுனிய விஹாரையா? இல்லை குட்டி, இசுருமுனிய விஹாரையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியாவெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். 2 மாட்டு கொம்பு இருக்கும், தலையில் 2 குடும்பி இருக்கும், அப்படி என்றெல்லாம். சரியா? ஓகே, இவர் வந்து முதலாவது இதுதான் 100% எங்கட பிள்ளைகளுக்கு ஷுவர் இல்லை தானே? ஓகே, நம்ம வந்து 2வது ஆளை பார்க்க போவோம். சரியா? நம்ம வந்து 2வது ஆளை பார்க்க போவோம். இப்போ இவரை பாருங்க. இவர்ட பேர் எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன பேர் இவர்ட? பனாவட்டி அம்பலம். வெரி குட், பனாவட்டி அம்பலம். இவர் என்ன காலத்துக்குரியாள்? கம்பளை காலம். ஓகே, இதுல ஒரு விசேட பண்பு இருக்கு. மற்ற விகாரைகளை விட இதுல ஒரு விசேடமான ஒரு பண்பு இருக்கு. அது யார் சொல்றேன்னு பாப்போம். யாரு கெட்டிக்கார பிள்ளைன்னு இப்ப விளங்கும். அந்த ஒரு அடி உயரமா கட்டுற அந்த அடித்தளத்துல. ஒரு அடி உயரம், அதுவுமே ஓகே. இன்னொன்று இருக்கு, அதிவிசேடமான ஒன்று இருக்கு. அதுவுமே வந்து நார்மல் தான். இன்னொன்று இருக்கு, நல்ல விசேடமான ஒரு பண்பொன்று இருக்கு. எம்சிக்யூல வேற கேள்வி ஒன்றுக்கு வந்துட்டேன்டா. அந்த விசேட பண்பை கேட்டு மிகச்சரியானதுக்கு விடெழுதுற ஒரு கட்டம் வந்துச்சேன்டா, சரி வரணுமே. அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க கட்டாயம். என்னம்மா? இல்ல, இப்ப கடலாதனியாவுல இந்த எம்பக்க தேவாலயத்திலையும் தூண்கள் தானே, பனாவட்டியிலையும் தூண்கள் தான். அவரும் இல்ல. இன்னொன்று இருக்கு, ஒரு விசேடமான ஒரு பண்பு இருக்கு. யார் சொல்றேன்னு பாப்போம். இல்லையே, அதுவும் இல்ல. பொதுமக்களுக்காக. வெரி குட், வெரி குட், வெரி குட் ரமேஷா, வெரி குட்மா, வெரி குட் கெட்டிக்காரி, வெரி குட். கைட்ல படிச்ச விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா. பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட, அந்த பாமர மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு பொதுவான கட்டட நிர்மாணம் தான் இந்த பனாவட்டி அம்பலம். இது வந்து பிள்ளைகள் மற்ற விகாரைகள் மாதிரி கடவுளுக்காக தெய்வத்துக்காக அப்படி கட்ட இல்லை. இவங்க வந்து என்னதுக்காக கட்டுறாங்க? அங்கே உள்ள பாமர மக்களுக்காக கட்டப்பட்ட ஒரு பொதுவான கட்டடம் ஒன்றாகத்தான் இந்த பனாவட்டி அம்பலம் காணப்படுது. எம்சிக்யூவில் கோடு இழுக்கிறதுல வந்துச்சேண்டா கட்டாயம் இந்த விட இருந்துச்சேண்டா கண்ணை மூடிட்டு இல்லைங்க. சரியான விட. சரியா? ஓகே ரமேஷா, வெரி குட்மா, சந்தோஷமாக இருக்குது. நல்லா படித்ததுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க. தியரியெல்லாம் ஃபுல்லாக படித்ததுக்கு அழகாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இந்த 3வது படம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 3வது படம் என்ன பிள்ளைகள்? 3வது விட என்ன பிள்ளைகள்? 3வது படம் சொல்லுங்க பாப்போம். அஜெண்டா குகை. ஓகே, மற்றவங்க என்ன மாதிரி உங்களோட ஐடியாக்களை சொல்லுங்க பாப்போம். தெளிவா விளங்க மாட்டேங்க. ஓகே, இவர் கொஞ்சம் சந்தேகமா இருக்காரு. அவரை விட்டு தள்ளுவோம். அவர் கிடக்கட்டும் ஒரு மூலையில. அடுத்த ஆளை பார்க்க போவோம். இந்த இருக்கிறவர் யார்? இந்த 4வது எந்த காலத்துக்குரியது? வெரி குட், எகிப்திய காலம். என்ன எகிப்திய காலம். ஓகே, வேற என்ன இதோட விசேட பண்பு? எங்க இருக்குது? எகிப்துல என்ன கட்டட தொகுதிக்குள்ள இது காணப்படுது? வெரி குட், பிரமிட்களோட காணப்படுது. என்ன? ஓமாம், பிரமிட்டோட இதுகள் காணப்படுது. ஓகே ஓகே, வெரி குட் அஷ்பா, வெரி குட்மா. நல்லா விட சொல்றீங்க அஷ்பா. வந்து ஒரு பேப்பர் கிளாஸ் கூட கட் பண்ணக்கூடாது. சரி அஷ்பா, தொடர்ச்சியாக வரணும். இன்றைக்கு தான் அஸ்பாவை டீச்சர் கண்டிருக்கேன் கிளாஸில் விட போடுற, கிளாஸில் தொடர்ச்சியாக இருக்கிறது. இனி அஸ்பா எப்போவுமே இருக்கணும். மற்ற கிளாஸுக்கெல்லாம் கட் அடிங்கோ. எப்பயும் தான் மற்ற கிளாஸ் போகிற, என்ன கிளாஸாக இருந்தாலும் இனி வந்து என்ன செய்யணும்? பேப்பர் கிளாஸு கட்டாயம் டைமுக்கு இருந்துடணும் அஸ்பா. சரியம்மா? அப்போ தான் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். மற்ற 2ல் ஏ எடுத்து இதில் சி எடுத்தாலும் ஒன்றும் செய்யலாம். இவர்லையும் ஏபியை தூக்குனா தான்
இதுலேயும் மேபியை தூக்குனா தான் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி போகலாம். சரியா? ஓகே, இந்த 5வது படம் என்ன பிள்ளைகள்? இந்த 5வது படம் யாரு? 5வது படம் வெரி குட், பாரூத் கல்வேலி. என்ன காலம்? இந்தியாவில் உள்ளதுதான். என்ன காலம்? இந்த சாஞ்சி தூபியும் அசோகத்தூணும் மௌரிய காலம், சாஞ்சி தோரணமும் இந்த பாரூத் கல்வேலியும் ஒரு காலம். என்ன காலம் என்று சொல்லுங்க. வெரி குட், சாத்தவாகன காலம். வெரி குட். இப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இடக்கடு ஞாபகப்படுத்தி கொள்ளணும். வெரி குட்மா, வெரி குட். அடுத்தது இந்த 6வது படம் என்ன? வெரி குட், சிகிரியா. இவர் என்ன காலம்? அனுராதபுர காலம். என்ன? சிகிரியா. ஓகே, இவர் பற்றி வேறொன்றும் தேவையில்லை நம்மளுக்கு. இவர் என்ன ஒரு குகை ஓவியம். என்ன? குகை ஓவியங்கள் குகை விகாரையாக காணப்படுறதானே, இது குகை சார்ந்ததோட வரும். அடுத்தது இந்த 7வது என்ன பிள்ளைகள்? பாதினன் தேவாலயம். பாத்தினன் தேவாலயம். இந்த பாத்தினன் தேவாலயத்துல பிள்ளைகள் இது ஏன் கட்டுனாங்க? அந்த பாத்தினன் தேவாலயம் கட்டப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அதீனா தேவதைக்காக கட்டி வச்சாங்க. ஓகே, அடுத்தது பிள்ளைகள் இந்த பாத்தினன் தேவாலயத்தை கட்டின கலைஞர்கள் யாரு? பாத்தினன் தேவாலயத்தை கட்டின கலைஞர்கள் யாரு? உடனே சொல்லணுமே, விட நாளைக்கு நட எக்ஸாமே. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிடிஎஸ் கலிகிரேட்ஸ் இக்தினஸ். பிடிஎஸ் கலிகிரேட்ஸ் இக்தினஸ். இப்படி தான் எம்சிக்யூகளில் வார பிள்ளைகள் நீங்கள் பார்க்கணும். எம்சிக்யூவில் எப்படியான கேள்விகள் எல்லாம் எடுக்கிறானுகள். சரியா? அப்போ இந்த பாத்தினன் தேவாலயத்தை கட்டின கலைஞர்கள் யாருன்ற எம்சிக்யூவில் வந்துச்சேன்டா 3 பேர பேரை கேட்டு வேறு வேறு ஓவிய கலைஞர்கள்ட பேரெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் குழம்பிடக்கூடா, பொலையான விட எழுதிடக்கூடா, பாடமாக்கி வச்சு கொள்ளணும். பிடிஎஸ் கலிகிரேட்ஸ் இக்தினஸ் இதுகள் தானே என்ன? இந்த பாத்தினன் தேவாலய இந்த பாத்தினன் தேவாலயத்தை கட்டின கலைஞர்கள். ஓகே, இதில் பிள்ளைகள் இன்னொரு விசேடமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தூண் வகை. இந்த பாத்திரன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு பயன்படுத்தின அந்த தூண் வகையிட பேர் என்னன்னு சொல்லுங்க. என்ன தூண் வகை பயன்படுத்தப்பட்டது? வெரி குட், டொரிக் தூண். வெரி குட்மா, வெரி குட். டொரிக் தூணை பயன்படுத்தி தான் இந்த பாத்திரன் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. இந்த பாத்திரன் தேவாலயம் கட்டினது பயன்படுத்தின ஊடகம் என்ன? வெரி குட், சலவைக்கல்ல ஊடகமாக பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. என்ன? ஓகே, வெரி குட். அடுத்தது பிள்ளைகள் அடுத்த ஆளை பார்ப்போம். இந்த இருக்கிற பேர் என்ன? ரைட்ஸ்வில் வளைவு. ஓகே, இது ஒற்றை ஒரு பெரிய கதவு வழியை கொண்டதாக ஒரு வளைவை கொண்டதாக காணப்படும். என்ன? இந்த வில்வளைவு கட்டினது பயன்படுத்தின ஊடகம் என்ன பிள்ளைகள்? வெரி குட். இது என்ன காலம்? உரோமமா கிரேக்கமா? உரோமம். வெரி குட், வெரி குட், வெரி குட். கெட்டிக்கார பிள்ளைகள். ஓகே, வெரி குட். இந்த 9வது படம் என்ன பிள்ளைகள்? என்ன தேவாலயம்மா? ஓகே, வெரி குட். இந்த எம்பக்க தேவாலயத்துல என்ன ஊடகமா பயன்படுத்தி இருக்காங்க? மரம். என்ன வகையான மரங்களை பயன்படுத்தி இருக்காங்க? சொல்லுங்க பாப்பா. என்னென்ன வகையான மரங்களை பயன்படுத்தி இந்த எம்பக்க தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு? கருங்காலி. வேற?
கம்மாளு வேங்கை, சித்திரவேம்பு, நாகமரம், கருங்காலி போன்ற மர வகைகளை பயன்படுத்தி தான் இந்த எம்பக்க தேவாலய செதுக்கல்கள் தூண் வகைகள் எல்லாமே பயன்படுத்தி இருக்கு. சரியா? இந்த எம்பக்க தேவாலயம் பிள்ளைகள் நீல் மண்டபம் வாயில் மண்டபம் என்று பிரிக்கப்பட்டிருக்கு. நீல் மண்டபத்தில் 128 செதுக்கல்கள் காணப்படுது. வாயில் மண்டபத்தில் 40 செதுக்கல்கள் காணப்படுது. சரியா? இந்த எம்பக்க தேவாலயத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு கெட்டிக்கார பிள்ளைன்னு பாப்போம். என்னம்மா? வெரி குட். வட்டக்குத்தி. அந்த மடோல் குருபாவேன 26 குறுக்கு வளைகளோட ஒரு ஆணியுடன் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த அமைப்பு தான் என்ன? வட்டக்குத்தி. அதாவது என்ன? மடோல் குருபாவன்னு சொல்லுவேன். ஓகே. அப்போ இந்த படங்கள் தொடர்பான ஒவ்வொரு இந்த எம்பக்க தேவாலயத்தை கட்டின கலைஞர் யாரு? வெரி குட். தெல்மட மூலாச்சாரியார். வெரி குட் பிள்ளைகள். அப்போ இதில் இந்த 9 படங்கள் தொடர்பாகவும் எங்களோட பிள்ளைகளுக்கு சும்மா அத்துப்படி ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகிட்டேனே. இனி கேள்வியை பார்க்குறது விடையை பார்க்குறது தான் இனி வேலை. சரியா? ஓகே. முதலாவது கேள்வியை பாருங்க. புராதன ஓவியங்கள் காணப்படும் கட்டட நிர்மாணிப்புகள் யாது? சொல்லுங்க பாப்போம். 3 இலக்கம் தந்திருக்காங்க. என்ன? புராதன ஓவியங்கள் காணப்படும் கட்டட நிர்மாணிப்புகள் யாரு? முதலாவது பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, வராத இலக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுண்டா அதை டிக் பண்ணி போல போட்டுட்டு வாங்க. இப்போ 7வது இலக்கம் இதெல்லாம் வரமாட்டார். என்ன? ஷுவராகவே வரமாட்டார். அப்போ 7வது நம்பர் போட்டுருக்கிற இது ரெண்டுமே வராது. அப்போ இந்த 3க்குள்ளேயும் தான் என்ன விடை இருக்கணும். 1 3 5 இருக்கு. 1 3 5. இந்த 5 வந்து பிள்ளைகள் இது ஃபுல்லாகவே செதுக்கல். பாரூத் கல்வேலியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? செதுக்கல்கள் தான் அதிகமாகவே இருக்கு. அப்போ இந்த ஒன்றுமே வராது. அடுத்தது பிள்ளைகள் இந்த 2 இல்லாட்டி 3 தான் விடைய வரணும். வாங்க பாப்போம் என்ன தந்திருக்காங்கண்டு. 2 3 6. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது வந்து பனாவட்டி அம்பலம். இதில் ஃபுல்லாகவே செதுக்கல் தான். அப்போ 2 இலக்கம் வந்ததால் இவர் விடைய வர மாட்டார். அப்போ 3வது என்ன? 1 3 6. வெரி குட். என்ன 1 வந்து தம்புள்ள ரஜமஹாவிஹாரை, 3வது வந்து அஜந்தா, 6வது வந்து ஷிகிரியா. சரியா? அப்போ இதில் தானே என்ன? புராதன ஓவியங்கள் காணப்படுற கட்டட நிர்மாணிப்புகள். அப்போ எப்படி விடையை கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. இப்படியான கேள்விகள் வந்தா முதலாவது சம்பந்தமே இல்லாத படங்களுக்குரிய இலக்கங்களை பாருங்க. பார்த்துட்டு அந்த இலக்கங்கள் தொடர்பாக விடையில் வந்திருக்கா உடனே டிக் பண்ணி போங்க. மிகச்சரியான விட லாஸ்ட்டில் வந்து நிற்பார். அவரை போட்டு விட்டோம்டா சரி. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். 7வது குகை அமைப்பினை கொண்ட கட்டட நிர்மாணிப்புகள் யாது? சொல்லுங்க பாப்போம். 1 3 6. ஏன டிரெக்டாகவே சொல்லலாம் முதலாவது. ஏனண்டா முதலாவது கேள்வியிலேயே பார்த்துட்டோமே. 1 வந்து தம்புள்ள ரஜமஹாவிஹாரை, 3வது சிகிரியா, இந்த 3வது வந்து அஜந்தா, 6வது சிகிரியா. இவைகள் தான் என்ன? குகை அமைப்பினை கொண்ட கட்டட நிர்மாணிப்புகள். ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். மரச்செதுக்கல்கள் வேலைப்பாடு கொண்டு அமைக்கப்பட்ட நிர்மாணிப்பு என்ன? லேசானது. 2வது என்ன? 1 பனாபட்டி அம்பலம். அடுத்தது வந்து இந்த எம்பக்க தேவாலயம். ஓகே. ஏன் பிள்ளைகள் உங்களுக்கு இவ்வளோ இலகுவாக இருக்குது? இப்படி டக்குன்னு விட சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கேள்வி விடைய பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த படங்கள் தொடர்பாக ஆய்வு செஞ்சிட்டீங்க. படங்கள் தொடர்பாக அவ்வளோ விளக்கத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. சரியா? அப்போ உங்களால் வந்து பிள்ளை எடுக்க இயலுமா? ஏலா. நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் செய்ய போகிறதா இருந்தாலும் முதலாவது அந்த படங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். தெரிஞ்ச படமாக இருக்கா அதுகள் தொடர்பான விடயங்களை ஞாபகப்படுத்துங்க. திரும்ப நினச்சி பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் முக்கியமாக மறக்கக்கூடிய விடயங்களை நோட் பண்ணி வைங்க. அதுக்கு பிறகு கேள்வியை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் 5க்கு 5 ஷுவராக எடுப்பீங்க. சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள். ஐரோப்பிய கலைப்பாணியை கொண்ட நிர்மாணிப்புகளானது. சொல்லுங்க பாப்போம்.
முதலாவதா 4, 7, 8. நாலாவது என்ன? எகிப்தோட தொடர்புடையது. ஏழாவது என்ன? ஓகே, பாத்தினம் தேவாலயம். எட்டாவது வில்வளைவன. ஓகே, வெரி குட். அடுத்தது இந்திய கலை படைப்புகளாக கருதத்தக்க நிர்மாணிப்புகள் என்ன? ரெண்டாவதா ஒன்று என்ன? 3, 5 என. ஓகே, வெரி குட் வெரி குட். ஒன்று அஜந்தாவும் இன்னொன்று பாரூத் கல்வேலியும். அப்போ எங்கட பிள்ளைகளுக்கு மாஷால்லாண்டு 5 5 அந்த மாதிரியா பிள்ளைகள் எடுத்துட்டீங்க நீங்கள். மாஷல்லா 5 5 என. வெரி குட் பிள்ளைகள். 5 5 இதில் எடுத்தாச்சு. அப்போ மொத்தமாகவே 10 கேள்வியில் எப்படியுமே உங்களுக்கு லாஸ்ட் 9 அல்லது 8 சரி வந்திருக்கு. ஏன் அவ்வளோ லேசானது. இப்படியான படங்களோட தார கேள்விகள் பிள்ளைகள் உங்களுக்கு 5 5 ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கால உள்ள கேள்வியும் அப்படிதான் படங்களோட தொடர்புடைய தந்திருப்பாங்க. இப்படியான கேள்விகள் வரும். இப்படியெல்லாம் செய்யணுமென்றதுக்காக வேண்டித்தான் நான் வகுப்பு ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒவ்வொரு நாளும் சொல்லி வாரேன். என்னதுக்கு? படங்களை பாருங்க, கைட்டில் உள்ள படங்களை படிங்க, நல்லா பாருங்க, மனசில் எடுங்க, கண்ணால் ஸ்கேன் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன்னு. கண்ணால் ஸ்கேன் பண்ணுங்கண்டு அப்படி நல்லா படங்களே வச்சு ஃபுல்லாக நானுமே கிளாஸில் உங்களுக்கு வெறும் படங்களை தான் இது வரைக்கும் கண்ணில் காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு எழுத்து நோட்ஸ் கூட நான் உங்களோட கண்ணில் காட்டியில்லை. வெறும் படங்களை மட்டும்தான் காட்டி படிப்பிக்கிறேன். ஏன்? படங்களோட தொடர்புடைய கேள்வி தான் அதிகமாகவே வார. இந்த படம் காட்டி உங்களுக்கு படிப்பிக்கிறதுல நல்ல என்னோட பிள்ளைகள் உங்களுக்கு படம் எம்சிக்கும் வரும். பகுதி 2ல வார கேள்விகள் எல்லாமே படத்தோட தொடர்புடையதான். அப்போ படம் தொடர்பாக உங்களுக்கு விளங்கி ஞாபகம் இருந்தால் இந்த பகுதி 1ம் செய்வீங்க, பகுதி 2ம் செய்வீங்க. சும்மா நோட்ஸை வச்சுக்கொண்டு ஈண்டு வாசிச்சு கொண்டு கண்ணை தூங்கி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒழுங்காக வடிவாக இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக விளங்குற மாதிரி படிப்பிச்சாலே போதும். உங்களுக்கு ஒரு தரம் படித்தாலே போதும். அந்த மாதிரி அழகாக மாஷால்லான்னு விளங்கிடும். சரியா? ஓகே, பாப்போம் எங்களோட பிள்ளைகள். மாஷால்லா இன்றைக்கு தான் எங்களோட பிள்ளைகள் ஜாயின் ஆகின ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் அப்படியே கிளாஸில் இருந்திருக்கீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் கட்டாயம் பேப்பர் கிளாஸ் இனி ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஒவ்வொரு நாளுமெண்டா பேப்பர் கிளாஸ் ஃபுல்லாகவே நடக்கும் பிள்ளைகள். கட்டாயம் எல்லாருமே ஜாயின் ஆகுங்க. சரியா? கிளாஸை மிஸ் பண்ணிட வேணாம். நம்மளோட பேப்பர் கிளாஸ் எப்படி இருக்குது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா விளங்குதா? கிளியராக இருக்குதா? எல்லாமே ஏதாவது மாற்றணுமா? பேப்பர் கிளாஸ் செய்கிற ஸ்டைல் அந்த மாடல் ஏதாவது மாற்றணுமா? உங்களுக்கு என்ன சரி பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகே டீச்சர், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் என்றாலும் கட்டாயம் சொல்லுங்கள். இப்போ விளங்குதா? ஓகே, பேப்பர் கிளாஸ் ஜாயின் ஆகினதில் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கா பிள்ளைகள்? ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். எப்படியும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். இவ்வளோ சல்லி கட்டி ஜாயின் ஆகி படிக்க போகிறோம், கிளாஸ் விளங்குமா, டீச்சர் நல்லா கொண்டு போவாங்களா, எல்லாமே முடிச்சிடலுமா எக்ஸாமுக்கு? இப்படி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. எங்களோட பிள்ளைகள் எக்ஸாமுக்கு 2 மந்த் அல்லது 3 மந்த் இருக்கும்போது ஜாயின் ஆகினாங்க. டீச்சர் சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிருமா? டீச்சர் எல்லாம் முடிச்சிருவீங்களா? பேப்பரும் எல்லாம் செஞ்சிருவீங்களான்னு கேட்டாங்க. நம்ம திட்டமிட்ட பிள்ளைகள் அதே மாதிரியே அந்த மாதிரி கிளாஸ் போகும். உங்களுக்கு ட்ராயிங் பாட்டுமே ஃபுல்லாக அல்ஹம்துலில்லாஹ்னு அழகான முறையில் போய்கொண்டிருக்கு. முக்கால்வாசி முடிஞ்சு தியரியுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செகண்ட் இயர் சிலபஸை 2 மாதத்துக்குள்ளே 100% ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பேப்பர் கிளாஸ் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பேப்பரில் மெனக்கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பாஸ் பேப்பரும் பார்க்குறேன், மாடல் பேப்பரும் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இன்றைக்கு ஃபுல்லாகவே பேப்பர் கிளாஸும் அந்த மாதிரி போகும் இன்ஷா அல்லாஹ். நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்குறேன். இப்போ பெரும்பாலும் எல்லாருக்குமே உங்களுக்கு ஸ்கூலில் ஸ்டடி லீவ் தந்திருப்பாங்க. ஸ்டடி லீவ் தந்ததால் பிள்ளைகள் நம்ம ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நான் பார்த்தேன் கிளாஸை ஏர்லி மார்னிங் அல்லது மார்னிங் போடுவோம். அப்படின்ட்டு மார்னிங் போட்டேன் அப்படின்னா நீங்கள் படிக்கிற விஷயம் கிளாஸஸ் எல்லாம் மார்னிங் முடித்தா நைட் டைமில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், கூடுதலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். அதே நேரம் நான் நினச்சேன் பிள்ளைகள் லீவ் தரலையா? எண்ணம் இல்லை டீச்சர், இன்னும் லீவ் தரலையா? ஜோனல் எக்ஸாம் நடக்குதா?
நடக்கும் நடக்குமென்னு சொன்னேன். 3 நாள் தான் leave. 3 நாள் தானே ஸ்டடி லீவா? ஆ ஓகே ஓகே. டீச்சருக்கு தெரியலம்மா. நான் நினச்சேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்டடி லீவ் தந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நம்ம வந்து நைட் டைம்லேயே செய்வோம் என்ன? நான் பார்த்தேன் உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் அப்படி கிளாஸ் போட்டால் ஒவ்வொரு நாளுமே 2 மணித்தியாலம் அப்படி ஃபுல்லாக கிளாஸஸ் செஞ்சோம்டா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளாஸை முடித்தா பின்னாடி கொஞ்சம் நாள் நான் வந்து நாள் தருவோம் அப்படின்னு இருந்தேன். அப்படின்டா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிலும் தானே ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 20 நாள் அப்படி அங்கால 10 நாள் இருக்குது, இங்கால ஒரு 10 நாள் தந்தால் 20 நாள் ஃபுல்லாக எந்த ஒரு கிளாஸும் போகாமல் செல்ஃப் ஸ்டடி செய்யலும் தானே உங்களுக்கு. அதான் பார்த்தேன் நான் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளுமே இந்த உங்களோட கிளாஸ் எல்லாமே டைம் முடிய காட்டிலும் 2 மணித்தியாலும் சரி ஒரு கிளாஸை போட்டு செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அங்கால சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டடி லீவ் மாதிரி தருவோம்ண்டு. என்ன மாதிரி செய்வோம்? ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் நைட்ல போடும் டீச்சர். என்னம்மா? நைட்ல கொஞ்சம் 8 மணில இருந்து ஒரு 10 மணி வரையும் அப்படி போட்டாங்க. அப்படியும் போடலாம் என்ன? ஒன்று ஏர்லி மார்னிங் அல்லது நைட் உங்களுக்கு டைம் செட் ஆகும் என்ன? நான் அந்த வேர்ட் லிஸ்ட் மாதிரி போடுறேன் குரூப்பில், நீங்கள் வந்து டிக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டைம் ஓகே அப்படின்ட்டு. 8 மணிக்கு கஷ்டம் டீச்சர். ஓகே, ஏர்லி மார்னிங் ஓகே பிள்ளைகள் ஒரு 5 மணி போல்? ஓம் டீச்சர் ஓகே. 5 ல இருந்து 7 வரை அப்படி என்றாலும் பிரச்சனை இல்லை. 5லேருந்து 7 வரைக்கும் செஞ்சோம்டா நீங்கள் நைட் டைம் பெரும்பாலும் செல்ஃப் ஸ்டடி செய்கிறதுக்கு பாருங்க. சுயமாக படிக்கணுமே நீங்கள் கட்டாயம். இப்போ நம்ம மார்னிங் கிளாஸ் செஞ்சாலும் நைட் டைம் நீங்கள் அதை ரிவிஷன் செய்யலாம், உங்களுக்கு அது லேஸாக போயிடும். இந்த ஃபைனல் டைமை நீங்கள் ஒரு திட்டமிட்டு படிக்கணும் பிள்ளைகள். அதனால தான் நான் இப்படி ஒரு ஐடியா ஒன்று போட்டேன், உங்களுக்கு இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைமும் உங்களுக்கு படிக்க டைம் தரணும், கிளாஸு ஃபுல்லாக முடியணும், பேப்பர் எல்லாமே ஃபுல்லாக செய்யணும். ஸோ இது வந்து ஒரு இக்கட்டான கட்டம். அதனால் ஃபுல்லாக பிளான் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போனால் தான் சக்ஸஸ் ஆகலாம். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இன்றைய கிளாஸ் வந்து எல்லாருக்கும் நல்லா விளங்குனுச்சு தானே? நிறைய ஐடியா எல்லாமே கிடைச்சிருக்குமே, எப்படி செய்யணும், பேப்பர் எப்படி அணுகணும், எம்சிக்யூ எப்படி செய்யணும்னு எல்லாமே விளங்குது தானேம்மா எல்லாருக்கும்? ஓகேம்மா ஓகே, அல்ஹம்துலில்லா. 2 வருஷம் படிச்சதுற பிரயோசனம் பிள்ளைகள் நீங்கள் லாஸ்ட் டைம் செய்கிற பேப்பர் தான். ஸோ கிளாஸை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். சரியா? கிளாஸை யாருமே மிஸ் பண்ணிட வேணாம். என்னம்மா? ட்ராயிங் கிளாஸ் எப்போ நடக்கும்? டீச்சர் குரூப்பில் போடுவேன்மா. ட்ராயிங் கிளாஸ் செய்கிற அப்படின்னா நான் போடுவேன் ட்ராயிங் கிளாஸ் அப்படின்ட்டு. சரியா? ட்ராயிங் கிளாஸுக்கு பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு சில ஹெட்டிங் படங்கள் போட்டால் நீங்கள் எனக்கு செஞ்சு அனுப்புவீங்களா? ஓமெண்டா நான் இந்நேரம் போட்டு தள்ளி இருப்பேன், ஒரு கும்ப படம் போட்டிருப்பேன், வரைஞ்சி பழகுங்க வரைஞ்சி அனுப்புங்கண்டு. யாருமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கீங்க, ட்ராயிங் சைட் வந்து ஆர்வமே இல்லாமல் இருக்கீங்க, செஞ்சு அனுப்புறீங்கல்ல பெருசாக. இனி தியரியெல்லாம் முடிஞ்சுதானே? எங்கட பிள்ளையே தியரி கிளாஸ்ண்டா அரைவாசி பேரை காணாமலே போயிடுவாங்க. ட்ராயிங் கிளாஸ்ண்டா வருவாங்க, பட் செஞ்சு அனுப்புகிற வீதம் குறைவு. நான் வந்து படம் போடுறேன், செய்யக்கூடிய பிள்ளைகள் செய்யுங்கோ. ஏனண்டா மற்றவங்களால செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு மணியம் தானே. நான் படங்கள் எல்லாம் போடுறேன், வரக்கூடிய தலைப்புகள் எல்லாம் போடுறேன், நீங்கள் வந்து செய்யுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேம்மா ஓகே. டீச்சர் வந்து குரூப்லேயே போடுவேன் ட்ராயிங் கிளாஸ்ண்டா, லிங்கில் போடுவேன் ட்ராயிங் கிளாஸ் அப்படின்ட்டு. சரியா? ஓகேம்மா. 11:30 ஆகிட்டு நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். சரியா? ஓம் சொல்லுங்க. ஓகேம்மா ஓகே. டீச்சர் படம் போடுறேன். ஓகே, நான் வந்து குரூப்பில் இனித்தான்மா எல்லாமே போடணும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஃபைனல் குரூப்பில் தான் எல்லாமே போடுவேன். சரியா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். என்னம்மா? அந்த பார்ட் 3ல என்னத்தை மெயினா படிச்ச அந்த புத்தகட்டையா? கிராஃபிக் சைட் செய்யுங்கம்மா. உங்களுக்கு வந்து மற்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்டா கிராஃபிக் சைட் நம்பி செய்யுங்க. கொஞ்சம் ஃபிசிக்கலாக படிக்கிற பிள்ளைகளுமே ஃபுல்லாக அதுகள் தான் செய்யுதுகள். புத்தக அட்டை மற்றது வந்து என்ன
பொதியுரை தொடர்பாக சுவரொட்டிகளோட படம் போடுறேன். டீச்சர் குரூப்பில் படம் போடுறேனே, சரியா பாருங்க. சரியா பிள்ளைகள்? புது புது படங்கள் எல்லாம் போடுறேன்னு பாருங்க. ஓகேம்மா, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.